நம்ம புலி சிறுத்தைகள் இருக்கிற காட்டுக்குள்ளார, முதலைகள் நீர்நாய்கள் இருக்கிற டேமுக்குள்ளார 4 கிலோமீட்டர் படகுல பயணம் பண்ணி யானைகளோட தீவுக்கு போறோம். அந்த தீவுக்குள்ளார ஒரு நாள் நம்ம இரவு தங்கி நமக்கு என்ன மாதிரி வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, என்ன மாதிரி வனவிலங்குகள் எல்லாம் பாக்குறோங்கிறத பார்க்க போறோங்க. எனக்கு கிடைச்ச வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்றேன். என்னோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. தண்ணி அதிகமாக இருந்தால் 1.5 hours ஆகும். அங்கலமலைங்க. இப்போ எவ்வளோ லெவல் தண்ணி இருக்குங்க? பின்னால் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. கல்லில் மாறி இப்போ தண்ணி இல்லாதனால பச்சை பசையாக வேறு லெவல் இருக்குது காடு. யானை சவுண்டு கேட்டிங்களா? இது வந்து பல்லுங்க, யானையோட பல். கரையான் புத்துங்க. சூப்பராக இருக்குங்க. மழை லைட்டாக துளிச்சிட்டே தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பரம்பிக்குளமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் டே. அங்கே ஒரு ஐலாண்டில் வந்து தங்க போகிறோம். பரம்பிக்குளம் டேமுக்கு நடுவே நம்ம போய் அங்கே தங்கி நமக்கு எந்த மாதிரி வனவிலங்குகள் எல்லாம் பார்க்க முடியுது, காட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம அப்படியே கிளம்பலாம். இப்போ பல்லடம் தாண்டி ஒரு டீ ஷாப்பில் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னதான் பரம்பிக்குளம் கேரளாக்குள்ள இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டோட டாப் ஸ்லிப் வழியா தான் அங்க ரீச் ஆக முடியும். கிட்டத்தட்ட பொள்ளாச்சியில இருந்து பாத்தீங்கன்னா டாப் ஸ்லிப் அந்த சஃபாரி பாயிண்ட்டுக்கு 36 கிலோமீட்டர், அங்கிருந்து 2.7 கிலோமீட்டருங்க பரம்பிக்குளம் செக் போஸ்ட். பரம்பிக்குளம் செக் போஸ்ட் வந்துட்டோம். இப்போ பரம்பிக்குளம் ஸ்டே புக் பண்ணால் டாப் ஸ்லிப்லேயும் நம்ம வந்து என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும், பரம்பிக்குளம்லேயும் எடுக்கணுங்க. இங்கே தாங்க என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். பர் பர்சன் காருக்கு கேமரா இருந்துச்சுன்னா நம்ம டிக்கெட் எடுத்து தான் போகணும். இன்றைக்கி நல்ல ரஷ்ஷுங்க. 3மே மேலுங்க. ஃபஸ்ட்டு சைட்டிங் புள்ளிமான், 2 பாருங்க சண்டை போட்டிருக்குது. நம்ம யானைப்படி கிட்ட ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க. இங்கே வந்து நம்ம புக் பண்ண டீட்டெயில்ஸ் காமிச்சு என்ட்ரி போட்டுட்டு நம்ம கூட கைடு வந்து அலாட் பண்ணுவாங்க. கைடோட நம்ம இங்கேருந்து காட்டுக்குள்ளார நம்ம சஃபாரி போயிட்டு பரம்பிக்குளம் போயிட்டு பரம்பிக்குளம்லேருந்து பரம்பிக்குளம் டேமில் படகு சஃபாரி மூலிமா வீட்டுக்குண்ண ஐலாண்ட் போவோம். புள்ளிமான் கூட்டம், துன்னக்கடவு டேமு. தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. நம்ம வந்து கன்னிமர டீ ட்ரீ போயிட்டுருக்கேன். லைட்டாக தண்ணி இருக்குது. இது வந்து துன்னக்கடவுலேருந்து வெளியே வர தண்ணிங்க. இது வந்து சாலக்குடி போகிறது. காட்டு மாடுங்க. பொதுவா காட்டுக்குள்ளார காட்டு மாட்டை வந்து கூட்டமா தான் அதிகமா பார்ப்போம். எப்பவா இருந்தா இப்படி தனியா இருக்குங்க. இந்த மாதிரி தனியா ஒரு மாடு இருக்குதுன்னா அதுக்கு மேபி உடம்பு சரியில்லாத காரணமா இருக்கலாம். இந்த மாடு பாக்குறதுக்கு டல்லாவும் இருந்தது. கூட்டத்தோட மூவ் ஆக முடியாம தனியா இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஒரு சில டைம் பிரசவ காலத்திலயும் பாத்தீங்கன்னா குட்டி போடுறதுக்காக இந்த மாதிரி தனியா வந்துடும். குட்டி பிறந்து குட்டி நடக்கிற அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் கூட்டத்தை தேடி அதோட போய் ஜாயிண்ட் ஆகும். அப்புறம் ஒரு கூட்டமா இருக்கும்போது காட்டு நாய்களோ புலியோ வேட்டையாட ட்ரை பண்ணும்போது இப்படி ஒன்னொன்னு ஒரு பக்கம் ஓடும்போது கூட்டத்தை விட்டு மிஸ் ஆயிடலாம். ஆக்சுவலாக கார் நம்ம பார்க்குறோன்னு சொல்லிட்டுங்க, அது நம்மளை பார்த்துட்டு வான் பண்ணுது. தலையை அசைச்சு பக்கத்தால் போனால் முட்டி தூக்கிடுவேன். இந்த கன்னிமர டீ ட்ரீ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ட்ரைபல்ஸ் எல்லாம் வந்து தெய்வமாக வழிபடுறாங்க. இந்த மரத்தை வெட்டும்போது ரத்தம் வடிஞ்சதாக ஒரு ஸ்டோரி. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 40 மீட்ரு, அகலம் வந்து 7.5 மீட்டருங்களாமா. 500 வருஷம் பழமையான மரம். சாம்பார் டீருங்க. ஒரு 2 இந்த பக்கம் ஓடிச்சு. நிறைய இருக்குங்க கூட்டம். மேலுங்க. நம்ம கன்னிமர டீ ட்ரீ போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கூட்டமா சாம்பார் டீர் வந்து ரோட் கிராஸ் ஆச்சுங்க. சடனா நம்மளால வீடியோ எடுக்க முடியல. இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளால மிலாமான் பார்க்க முடியுதான்னு பார்த்தோம். அங்கங்க வந்து ஸ்பாட் ஆச்சு. கூட்டமா இருந்ததுங்க. பொதுவா இந்த மிலாமான் வந்து தண்ணி இருக்கிற பகுதிகளில் தான் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். பரம்பிக்குளம் டேமு, துன்னக்கடவு டேமு, இந்த பெரியவாரி ஐலாண்ட்ல எல்லாம் வந்து நம்ம டேம் ஒட்டி பார்க்க முடியும். இங்க வந்து இந்த மான் கூட்டமா இருக்கிற காரணம் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு வாட்டர் ஹோல் இருக்கு. அங்க தண்ணி குடிச்சிட்டு இந்த இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. தண்ணிக்காகத்தான் இந்த இடத்துல வந்திருக்கு. அதுவும் இல்லாம ஓப்பன் கிராஸ்லேண்டுங்க. பொதுவா இந்த மாதிரி கிராஸ்லேண்ட் பெருசா இருக்கிற ஏரியால வந்து தங்கும். அப்புறம் நீலகிரி லங்கூர் ஒண்ணு பார்த்தோம். சரணா நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஹைட்டா போயிடுச்சுங்க மரத்துல. வெண்தொண்டை மீன் கொத்திங்க, ஒயிட் த்ரோட்டட் கிங் ஃபிஷரு. நம்ம வரும்போது காரை ரோட் கிராஸ் ஆகி பறந்து வந்துச்சு இந்த பிரான்ச்சுக்கு. சைலண்டா சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தது. இது மீன்களை தாண்டி சின்ன சின்ன பூச்சி, வெட்டுக்கிளி, எலி, பாம்புகள் எல்லாமே வேட்டையாடுங்க.
நம்ம துண்ணக்கடவு டேம் அந்த ஃப்ரண்ட் ஷட்டர் ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது நமக்கு முன்னாடி ஒரு சில கார் இருந்தது. அந்த காருக்கு முன்னாடி இந்த புள்ளிமான் வந்து ரோட் கிராஸ் ஆகி புதருக்குள்ளார வந்துச்சுங்க. அப்புறம் அந்த கார் எல்லாம் மூவ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த இடத்துல போய் பார்க்கும்போது புதருக்குள்ளார வந்து அப்படியே கெத்தா வெளியே வந்துச்சுங்க. ஆண் புள்ளிமானுங்க. பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் புள்ளிமான்களையும் மிலாமான்களையும் கூட்டம் கூட்டமா பார்க்க முடியும். அது போக பார்க்கிங் டீஸ் குறைக்கும் மான் சொல்றத வந்து அப்பப்ப பார்க்க முடியும். 1-2 ரோட் சைட்ல நம்ம பரம்பிக்குளம் போகும்போது பார்க்கலாம். அது போக பாத்தீங்கன்னா சிறுமான் சருகுமான்னு சொல்ற மவுஸ் டீருமே இருக்குதுங்க. 4 வகை மான்கள் இந்த காட்டுல பார்க்க முடியும். அது போக மயில்களை வந்து இந்த தடவை கூட்டம் கூட்டமா பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த பசுமையான பரம்பிக்குளம் காட்டுக்குள்ளார மயிலை வந்து நம்ம க்ளோஸ்ல எல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்குங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும் இங்க பாக்குற மயில்கள் எல்லாமே. ஆண் மயில்கள் கூட்டம் கூட்டமா பார்க்க முடிஞ்சது இந்த தடவை. கிட்டத்தட்ட மதியம் 2:30 மணி ஆயிடுச்சுங்க. பரம்பிக்குளம் ரீச் இருக்கு. அங்க ஹோட்டல் இருக்கு. நம்ம லஞ்சு ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் சாப்பிட்டோம். அது போக திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் சமைக்கிறதுக்கு. நேராக போனால் பரம்பிக்குளம் அந்த ரவுண்டானாங்க. அந்த ரவுண்டானால லெஃப்ட் வரணும். இந்த இடத்துல வந்து நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து வாக் பண்ணி போவோம். தண்ணி நல்லா கம்மியாயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து பரம்பிக்குளம் டேமில் இருக்கேங்க. நம்ம இங்கேருந்து படகு மூலிமா வீட்டுக்குன்னு ஐலாண்ட் போவோம். கிட்டத்தட்ட 1.5 hours அரௌண்ட் ஆகுங்க. தண்ணி அதிகமாக இருந்தால் 1.5 hours ஆகும். இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது. மேபி 1 hourல போயிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:45. அங்கே 2 புள்ளிமான் இருக்குங்க. அந்த காரணம் ஓகே. வீட்டுக்குன்னு ஐலாண்ட் எதனால பேருங்க? இது பரம்பிக்குளம் டேமு. எதனால அந்த ஐலாண்டுக்கு அந்த பேர் வந்துச்சு? அங்கே ஒரு வீட்டி மரம் ஒன்று பெருசு இருக்குது. அந்த காலத்தில் அந்த ட்ரைபிள்ஸ் அந்த மரத்துக்கு அடியில் ஒரு சாமியை பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த மரத்துக்கு பேர் வந்துச்சு. அந்த இடத்துக்கு அப்படி இருக்குது. ஓகே. அது அந்த சைடு இருக்கிற ஒரு ட்ரைபிள் இருக்காங்க. ஓகே. இப்போ எவ்வளோ லெவல் தண்ணி இருக்குங்க? ஒரு 100 அடி பக்கம் இருக்குது. 100 அடிக்கு பக்கம். 40 அடி இறங்கிருக்கு. மொத்தம் 145 அடி. ஓகேங்க. 40 அடி இறங்கிருக்கு. அங்கெல்லாம் மலைங்க. இங்கிருந்து வர்ற மலை தான் டேஞ்சர் மலை. அங்கேருந்து வருது. ரொம்ப பவராக வரும். அந்த ஒரே அடி தான். ஓகே. பிள்ளைங்க. ஆமாங்க. முன்னாடி தண்ணி வர இடம் அங்கே. இதிலிருந்து துண்ணக்கடவு டேமுக்கு போகுங்களா? அங்கேருந்து பெருவாரியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு. அந்த பெருவாரி வந்து ஸ்டோரேஜ் வாட்டர். துண்ணக்கடவுலேருந்து தான் போகுது. பெருவாரியெல்லாம் ஒன்று தான். அங்கேருந்து ஆலியார் போகும். ஓகே. துண்ணக்கடவுலேருந்து ஆலியார் டனல் மூலியமாக. இந்த காலத்தில் காமராஜர் அவ்வளோ இதாக செஞ்சுருக்காரு. இந்த தண்ணி தான் தமிழ்நாடு இந்த ஏரியா ஃபுல்லாக தமிழ்நாடு. ஓகே. பொள்ளாச்சி, கரூர், திருப்பூர். ஓகே. நல்ல குடி தண்ணி, விவசாயம், கரண்ட். ஓகே. வால்பாறை அப்புறம் தொடர் அந்த வாட்டர் வந்து இதில் சார்ஜ் பண்ணி அப்புறம் தான் அங்கிட்டு போகுது. ஓகே. வால்பாறையிலேருந்து வர தண்ணி எல்லாம் இங்கே தான் வருது. மெயினாக மழை தண்ணி தான். ஓகே. இது அருவி வந்து அப்படியே தடை போட்டு அப்படியே டேம் கட்டி. ஓ, அருவிங்க. அதான் மெயினாக நாங்கள் இந்த மோட்டர் போட்டு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஏன்னா நேச்சுரலாக அப்படியே குடிச்சிக்கலாம். அப்போ ஐலாண்டில் இந்த தண்ணி தான் குடிக்கணும். ஓகே. யானைகள்லாம் நிறைய இருக்குமாங்க சம்மர் டைம்? இன்னைக்கு தான் சார் யானை இல்லை. காணுங்களா? ஆமாம். முன்னாடி அடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐலாண்டுக்குள்ள ஃபுல்லாக யானை தான். ட்ரெக்கிங்கே போக முடியல. ஓகேங்க. எல்லா சந்து பொங்கலையும் யானை வந்துட்டு இருக்கு. இந்த வீட்டுக்குன ஐலாண்ட் வந்து இந்த போட்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 1 hour ஆகுங்களா? 1 hour. எவ்வளோ டிஸ்டன்ஸுங்க தண்ணியில்? 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர். போகிறக்கு 4 கிலோமீட்டர், வரக்கு 4. நமக்கு லக்கு இருந்தால் யானை எல்லாம் பார்க்க முடியும். யானை, காட்டு எருமை, காட்டு மாடுங்க. பார்க்கக்கூடிய டைம் தாங்க சார். இந்த மழை இடி இருக்கிறதுனால பார்க்கறது கஷ்டமாக. தண்ணி உள்ளே இருக்கிறதுனால அங்கே வராதுங்க. இல்லை, இடினா யானைக்கு ரொம்ப பயம். ஓ. இடி இடிச்சேன்னா காட்டுக்குள்ளே போகுது. கல்லில் மான் புள்ளிமான். பின்னால் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. இடிக்கு 3 hour வரைக்கும் இப்படி காடு தான். காடு தாங்க. காடுன்னா இதெல்லாம் டேக் பிளான்டேஷன், நம்மளா உருவாக்கின ஃபாரஸ்ட். ஓகேங்க. அந்த மலை வருது. நேச்சர் ஃபாரஸ்ட். ஓகேங்க. இதெல்லாம் தேக்கு மரம். இந்த பார்டர் மட்டும்தான் மூங்கில். ஓகேங்க. இந்த சைடில் தேக்கு. தேக்கு காட்டுக்கு நல்லதுங்களா? அனிமல்ஸ்க்கெல்லாம் காட்டுக்கு மோசம். மோசங்க. ஏன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும்.
ஓகே அது பர்பஸுங்க அது வெட்டிடுவீங்களா அது வெள்ளை பர்பஸ் வெட்டி விற்கிறதுனா வெள்ளை பண்ணுறது இல்லை ஸ்டாப் பண்ணியாச்சு எல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க டைரசல் பண்ணிட்டாங்க ஒன்றாவது இப்போ இரும்பில் தானே எல்லாமே செட்டிங்ஸ் இப்போ நடக்குது ஓகே அதனால மரம் தேவைப்படுது ஓகே அந்த கால வெள்ளைக்காரங்க வந்து அவங்க ஊர் ரயில்வே இதுக்கெல்லாமே வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ வெட்டி வெட்டி கொண்டு போயிருக்காங்க கட்டடத்துக்கும் இது இப்போ நம்ம ஆட்கள் வந்து அது யூஸ் பண்ணுறது இல்லை மரம் வேண்டாம் போன தடவை அங்கே கன்னிமர டீக் ட்ரீ போகிற வழியில் சிறுத்தை பார்த்தேங்க பெருவாரி ஐலாண்ட் ஸ்டே பண்ணப்போ 2 வருஷத்துக்கு வந்தவங்க சிரத்தை பார்த்துங்க சிறுத்தைங்க மஞ்சள் போட்டு பாருங்க நீங்கள் வரும்போது போர்டு பாருங்க இந்த டைமிங் தாங்க அது ஓகே நாங்கள் முன்னாடி பஸ்ஸில் காலையில் வரும்போது டைகர் பார்த்தோம் டைகருங்க டைகரோட குட்டி ரெண்டாம் ஓ ரோட்லேயேங்க அம்மாவை காணோம் குட்டிக்கு 2 அங்கேயும் இப்படி சுற்றி பார்த்து நிற்கிது ஓகே ஓகே பஸ்ஸை பார்த்துக்கிட்டே அப்படி கீழே ஐலாண்டுக்குள்ளாரெல்லாம் வந்திருக்குங்களா டைகர் ஐலாண்டுக்குள்ளே ஒரே ஒரு தடவை வந்திருக்கு அதுக்கு பின்னாடி வரல ஓகே கரடி வருங்களா ஏன்னா ஐலாண்டுக்குள்ளே வரணும்னா அங்கே சிம் பண்ணி வரணும் சிம் பண்ணி தான் வரணும் சிம் பண்ணுற இடத்துல முதலே இருக்குது முதலே ஒரு பயம் டைகருக்கு இருக்கு ஓகே கரடிங்க கரடி வராதுங்களா ஐலாண்டு ஐலாண்டுக்குள்ளே வந்தது இல்லைங்க ஐலாண்டுக்குள்ளே வரும் அதுக்கு சிம் பண்ணுறது கஷ்டம் இந்த டேமில் 48 வகையான மீன்கள் இருக்குது அது போக முதலை இருக்குங்க பெரிய சைஸில் எல்லாமே இருக்குது சம்டைம்ஸ் வந்து எலிஃபண்ட் வந்து இங்கே எல்லாம் ஸ்விம் பண்ணோம் நம்ம படகு சஃபாரி போகும்போது கரைகளில் வந்து யானை பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது புலிமான்கள் நம்மளே பார்த்தோம் அது போக சாம்பார் இது காட்டு மாடெல்லாம் வந்து சான்ஸ் அதிகம் பார்க்குறக்கு புலி சிறுத்தை கரடி எல்லாம் வந்து நம்மளோட லக்கு தான் ரொம்ப ரேராக சைட் ஆகும் போது நீந்துதுங்களா தண்ணி சரிங்க சிம்பிளா ஐலாண்டுக்கு தானே வருங்க இந்த பரம்பிக்குளம் டேம்ல யானைகள் நீந்தறது எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். படகு சஃபாரி போனாவோ இல்ல பாம்பு ராஃப்டிங்ல வந்து பயணம் பண்ணும்போது நம்ம 2 தடவை இது வரைக்கும் பார்த்துருக்கோங்க. நம்ம யானை பார்க்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இறங்கிட்டேங்க வீட்டுக்குன்னு ஐலாண்டில். ஸ்டேக்கு வந்து அங்கே போகணும். சின்ன ட்ரக் இதெல்லாமே அனிமல்ஸ் வந்துருக்க மாட்டேங்க. இந்த படகுல தாங்க நம்ம வந்தோம். அந்த வீட்டுக்குன்னு ஸ்டே பக்கத்துலேயே யானையெல்லாம் வந்துருக்குங்களா நைட் டைமில் வருங்க? இதெல்லாம் யானையோட டங்குங்க. இதுக்குள்ளார தான் இருக்குங்க. நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம படகுல வரும்போது நீந்தி வந்த யானை கூட்டம் இந்த மூங்கில் காட்டுக்குள்ளார தாங்க இருக்கு. இது வந்து வீட்டுக்குன்னு ஐலாண்டுக்கு சேர்ந்த பகுதி தான். நம்ம யானையை பார்க்கறதுக்காக ஸ்டே இருக்கிற இடத்துக்கு போகாம கொஞ்சம் முன்னாடியே இறங்கி ட்ரெக்கிங்ல இந்த இடத்துக்கு வந்தோம். இதுக்குள்ளாரதான் வந்து யானைகள் இருக்கலான்ட்டு. பட் யானைகள் உள்ள இருந்ததுக்கான எந்த அறிகுறிகளும் நமக்கு தெரியல. இந்த மூங்கில் காட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டேம் வாட்டர் தான். இந்த பக்கமே கொஞ்சம் கிராஸ்லேண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் டேம் வாட்டரு. நம்ம வந்து ஃப்ரண்ட் சைட்ல வெயிட் பண்ணோம் யானை முன்னால வந்தா பாக்கலான்ட்டு. பட் அந்த சைடு யானைகள் எதுவுமே வரல. யானை இருக்கிறதுக்கான அறிகுறிகளும் தெரியல. மேபி இங்க இருக்கலாமா இல்லையான்னு ஒரு டவுட்ல தான் வந்தோம். நம்ம வரும்போது யானைகளும் கரெக்டா வெளியே வந்துச்சு. மேய்ச்சலுக்கு கரெக்டா நம்மளை பார்த்துட்டு மறுபடியும் காட்டுக்குள்ளார மூவ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 யானை இருக்க மாட்டிருக்கு. பட் 2-3 தான் வெளியே வந்துச்சு. சரண நம்மளும் அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளை பார்த்துட்டு காட்டுக்குள்ளார போயிடுச்சுங்க சவுண்ட் போட்டு. ரொம்பவுமே அப்சர்வா சைலண்டா லிசன் பண்ணிட்டு இருக்குங்க காட்டுக்குள்ளார யானை. நம்ம சின்ன சவுண்ட் போட்டு கைடோடலாம் பேசிட்டு போகும்போது அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா நம்ம நினைக்கிற இடத்துக்கு யானை வராதுங்க, வேற வழியில தான் வரும். ஸோ நம்ம இங்கே தான் 3 யானை நம்மளை பார்த்துட்டு உள்ள போகுதுன்னு நினச்சிட்டு நின்னோம்னா அது முட்டாள்தனம். ஏன்னா இன்னும் பாதி யானை இருக்குது. அது ஆப்போசிட் சைடில் வந்துச்சுன்னா நம்ம லாக் ஆயிடுவோம். யானை சவுண்டு கேட்டீங்களா? இதுக்குள்ளார தாங்க இருக்குது. ஒரு 100 அடி கேப்பில் நம்ம இங்கே இருக்கிறது அதுக்கு தெரிஞ்சிச்சு. கூட்டமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணால் யானை வெளியே வரும்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்க முடியும். வெளியே வந்துச்சு. பட் நம்ம அந்த சைடு இருந்ததுனால மறுபடியும் உள்ளே போயிடுச்சு. எல்லாம் மழை வர மாதிரி இருக்குங்க கிளைமேட். ஒத்தையான டஸ்கருங்க. கால் பாருங்க தம்பரிஸ். என் காலை விட கொஞ்சம் பெருசுங்க. அதாவது ஷூ போட்டிருக்கிறத விட நம்மளதை விட 10 இன்ச்சு ஷூ. நம்ம யானை பார்த்த இடத்துல சாம்பார் டீருமே 2 இருக்குங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் சாம்பார் டீர் 2 அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு.
காட்டுக்குள்ளார நம்ம யானை கூட்டத்தை பார்த்து நம்மளை பார்த்ததையும் யானை போய் அந்த மூங்கில் காட்டுக்குள்ளார மறைஞ்சு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நம்ம எந்த சத்தம் போடாம கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல அமைதியா வெயிட் பண்ணோம். நம்ம நினைச்ச மாதிரியே யானை கூட்டம் அப்படியே வெளியே வந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா 3 பெரிய யானை ஒரு குட்டி ஃபர்ஸ்ட் அப்படியே வந்துச்சுங்க. யானை கூட்டம் பாத்தீங்கன்னா குட்டியை ரொம்பவே சேஃபா பாதுகாக்கும். குட்டியை சென்டர்ல வச்சு 2 யானை எப்படி வருதுன்னு பாருங்க. குட்டியை அதே மாதிரி பழகிடுச்சு. பெரிய யானைகளுக்கு நடுவே ஏதாவது பயப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி போய் பதுங்கிக்குது. கிட்டத்தட்ட இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா 6 யானை, அதுல 2 குட்டி, அதுல 1 வந்து ரொம்பவே சின்ன குட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. பொதுவா யானைகள் வந்து காட்டுல கூட்டமா தாங்க வாழும். அப்பப்ப தனியாவும் பார்க்க முடியும். ஏதாவது உடம்பு சரியில்லாத காரணத்தினாலோ இல்ல கூட்டத்துல ஏதாவது ப்ராப்ளம்னு தனியா காட்டுக்குள்ளார கூட்டத்தை மிஸ் பண்ணிட்டு நம்ம பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி தனியா இருக்கிற யானைகள் வந்து காட்டுல ரொம்பவுமே ஆபத்தானது, ரொம்பவுமே அக்ரெசிவா இருக்கும். காட்டு யானைன்ட்டு இல்லைங்க, வேற எந்த விலங்காகட்டும் தனியா நம்ம பாக்குறோம்னா ரொம்பவுமே ஆபத்தான ஒண்ணுதான். ஏன்னா அது எந்த நேரத்திலயும் அதை பாதுகாத்துக்கிறதுக்கு அட்டாக் பண்ணலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற குரூப்ல 6 யானை இருக்குங்க. மேக்சிமம் ஒரு குரூப்ல பாத்தீங்கன்னா 12 யானை வரைக்கும் இருக்கும். அப்பப்ப பாத்தீங்கன்னா 2-3 குரூப் சேர்ந்து ஒரு பெரிய குரூப்பா காட்டுக்குள்ளார சுத்திட்டு இருக்கும். நம்ம பாக்குற இந்த குரூப்ல ஆண் யானை இல்லைங்க. இப்போ இனப்பெருக்க காலத்துல மட்டும் ஆண் யானை வந்து இந்த குரூப்ல ஜாயின்ட் ஆயிக்கும். அந்த டைம்ல மட்டும் யானை கூட்டத்துல ஆண் யானையோட பார்க்க முடியும். அப்பப்போ பாத்தீங்கன்னா ஆண் யானை காட்டுக்குள்ளார தனியா தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு சில டைம் 2-3 ஆண் யானைகள் சேர்ந்து ஒரு சின்ன பேச்சுலர் குரூப்பா சுத்திட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆண் யானை தான் காட்டுல ரொம்ப ஆபத்தான வனவிலங்கு. ஒரு எலிஃபென்ட் ஃபேமிலிங்க நம்ம வீட்டுக்குன்னு ஐலாண்ட் வரும்போது படகுல பார்த்தோம். ஸ்விம் பண்ணி இந்த பக்கம் வந்துச்சு. இது வந்து வீட்டுக்குன்னு ஐலாண்ட் தாங்க, உள்ளே தான் நிற்கிது. நைட்டு ஸ்டே இருக்கிற பக்கமெல்லாம் வரலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெரிய யானை 2 குட்டி. காட்டுல சின்ன குட்டி இருந்ததுன்னா அப்பப்ப யானை வந்து பால் கொடுக்குற காட்சி எல்லாமே நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம இந்த வீட்டுக்குன்னு ஐலாண்ட்ல பார்த்தோம். ஸோ அது நம்ம இருக்கிறத பார்த்துட்டு அந்த பக்கமாகவே மறுபடியும் போகுது. ஸோ நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:20ங்க. இந்த பக்கம் தான் சன்செட் ஆகும். அப்படி இந்த பக்கம் பாருங்கள் யானை. இந்த மூங்கில் காடு தான் நிறையாங்க. உள்ள சந்தன மரம் இருக்குங்க. உள்ள காற்று செமையாக இருக்குங்க. ஃபாரஸ்ட் வியூ பாருங்க. 360க்கும் காடு தான். ஒரு ஐலாண்டுக்குள்ளே இருக்கிறோம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். நைட் டைமில் நமக்கு லக் இருந்ததுன்னா ஸ்டே இருக்கிறதுக்கு இடத்துக்கே வரும். நம்ம ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் ஸ்ட்ரென்ச் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டேக்குள்ளார வராது, ஸ்டே ஒட்டி வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே நல்லா புல் வந்துருக்குதுங்க. இப்போ ரீசெண்டாக லைட்டாக மழை பெஞ்சிருக்க மாட்டிருக்கு. டேம்லேயும் தண்ணி கம்மியாக இருக்கிறதுக்கு டேம் ஒட்டி இருக்கிற பகுதிகளில் நல்லா புல் யானைக்கு திங்கிறதுக்கு மூங்கில் வேற உள்ள பத்தாததுக்கு. ஸோ வீட்டுக்குன்னு ஐலாண்டுக்கு யானைகள் ரொம்ப விரும்பி வருது சாப்பிட்றதுக்கு வேண்டி கூட்டம் கூட்டமாக. காட்ட மாட்டேங்களா கார்ஸுங்க கூட்டமாக இருக்கும். கார்ஸுங்க செமையாக இருக்குது லொக்கேஷனு. மழை வர மாதிரி இருக்கு, ஆனால் மழை வரல. ஃபுல்லாக மிஸ்டியாக மேகத்தோடு ஒன்றா பச்சை பசையாக காடுங்க. இப்போ தண்ணி இல்லாததுனால பச்சை பசையாக வேறு லெவல் இருக்குது காடு. சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. பசுமையான ஒரு ஐலாண்டுக்குள்ளே இருக்கிறோம் இன்றைக்கி. அதுலேயும் தண்ணி, இந்த பரமக்குளம் டேமோட வியூ எல்லாம் வேறு லெவல். இங்கே யானையோட எலும்புக்கூடு இருக்குங்க. பெண் யானை, அது செத்து 4 வருஷம் ஆச்சு. அது சாக காரணம் பார்த்திங்கன்னா 2 டஸ்கர் சண்டை போட்டு பெண் யானையை வந்து அடிச்சிருச்சு. கால், முன்னால் கால். இது பல்லு தானேங்க? இது வந்து பல்லுங்க, யானையோட பல். மண்டையோட காணுங்களா? இது வந்து இப்போ இதுங்க முதுகு தலை இல்லைங்க, மண்டோடு இல்லை. மீதி உடம்போட எல்லா பார்ட்ஸும் கிடக்குது. இது அழிவாளியாதுங்க, அப்படியே கிடக்குங்க. அது கொஞ்ச நாள் முள்ளமன்றி காட்டு பண்ணி எல்லாமே சாப்பிடும். ஓ, இந்த யானையோட எலும்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளமன்றி சாப்பிடுங்களாம்மா. அது வரக்கான வாய்ப்பு இல்லைங்களாம்மா. சிம்பன்ட்டு வராது. பாருங்க எவ்வளோ பிளேஸ் லொக்கேஷன். ஃபோட்டோஸ்க்கெல்லாம் செம்மையாக இருக்கும்.
மூங்கில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. யானையெல்லாம் உள்ள அதனால தான் போகுதுங்க. உடச்சி அந்த குருத்து சாப்பிட்றது மூங்கில் தான் சாப்பிடுவோம். ஆனால் இது பெரிய புல்வர்க்கு ஃபேமிலி. அதில் இடையில அப்படி இருக்குது. ஓகே, வருது இந்த கிராஸ் ஃபேமிலி. ஓகே, சின்னது புல்லுலேயே பெரிய வகை மூங்கில். பெரிய வகை. இப்போ கத்துறது எனக்கு காட்டுக்கோழிங்களா? ஓ, கழுகு சவுண்டு கோழி கொஞ்சம் மாதிரி கேட்குது. கரையான் புத்துங்க. காட்டுக்குள்ளே ஃபுல்லாக இந்த ஐலாண்டில் மூங்கில் தான். ஸோ அதனால தான் யானை உள்ள அதிகமாக வருது. 40 வருஷம் ஆயிடுச்சுன்னா மூங்கில் அரிசி வந்துருச்சுன்னா அந்த மூங்கில் வந்து டெத் ஆயிருங்க. அது அவ்வளோதான். வேறு லெவலில் இருக்குங்க. உள்ளுக்குள்ளே வெளியே போனால் ஃபுல்லாக கிராஸ்லேண்டு, காட்டோட வியூவு, டேம் வாட்டரு, மூங்கிலோட சவுண்டு. எல்லா டைமும் ஐலாண்டு இப்படி இருக்காதுங்க. மழை பெஞ்சதுன்னா டேம் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு காட்டோட வியூ வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கும். உள்ளே ஏதாவது இருந்தாலும் தெரியாது. இப்போ கொஞ்சம் ஓப்பன் கிராஸ்லேண்ட்லாம் இருக்குது ஐலாண்டுக்குள்ளார. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே பாம்பு இருக்குங்களா? இதுக்குள்ளே இருக்காது சார். ஓகே, தண்ணி பாம்பு கூட வராதுங்க? தண்ணி பாம்புலாம் இருக்குது. கோப்ரா, மற்ற பாம்பெல்லாம் இல்லை. மேபி எப்போவாது ஃபாரஸ்ட்டில் இருந்து ஸ்விம் பண்ணிட்டு வரலாங்க கோப்ரா, மலைப்பாம்பெல்லாம். பட்டு மேக்ஸிமம் பாம்பு வந்து தண்ணி பாம்பு மட்டும் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு எதுவும் இல்லை. யானை உடச்சி சாப்பிட்ருக்கு. தொழில் இலை கம்பு எல்லாம் நல்லா சாப்பிட்றோம். மரம். ஓகே, ஓகேங்க. மரத்தையே உடச்சி விட்டுருச்சுங்க. இந்த ட்ரெக் பார்த்து எவ்வளோ கிலோமீட்டருங்க? இப்போ இது வந்து 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டருங்க. சுற்றி அதுக்குள்ளே அரங்கி வர்றதுன்னா 5 கிலோமீட்டர். ஓகே, இந்த வீட்டுக்குன்னு ஐலாண்டில் ஒரு வாட்ச் டவர் இருக்குங்க. அதுதாங்க அது. யானைங்களா? நம்ம ட்ரெக் பண்ணி ஸ்டேருக்கு இடத்துக்கு போறப்ப பாத்தீங்கன்னா சைட்ல எல்லாம் ஃபாரஸ்ட் ஒட்டி அந்த மூங்கில் ஒட்டி ஏகப்பட்ட காட்டு யானைகள்ங்க. இந்த தடவை 2 இருக்குல்லங்க, 2மே டஸ்கருங்க. கூட்டமாக இருக்குங்க. ஆமாங்க, கூட்டமாக இறங்குது வருங்க. சென்டரில் மூங்கில் ஒட்டாமங்க. இந்த பரம்பிக்குளம் வீட்டுக்குள்ள தீவை நம்ம யானைகளோட தீவுனே சொல்லலாம். ஏன்னா நம்ம ட்ரெக்கிங்ல லாஸ்ட் மினிட்ல நம்ம அந்த பரம்பிக்குளம் டேம் சுத்தியும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தண்ணி கம்மியானதுக்கு காட்டுக்கும் அந்த பரம்பிக்குளம் டேம் தண்ணி இருக்கிற ஏரியாவுக்கும் பாத்தீங்கன்னா இடையில ஓப்பன் ஸ்பேஸ். அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல எல்லாம் அங்கங்க யானை கூட்டங்க. சின்ன சின்ன கூட்டம், டஸ்கரு, அதுலயே 2-3 டஸ்கரு, கூட்டத்துல டஸ்கர்னு நிறைய யானைகள். என்ன ப்ராப்ளம்னா லைட்டிங் கம்மியாச்சு, மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம அப்படியே ஸ்டே இடத்துக்கு வாக் பண்ணி வரும்போது புள்ளிமங்கல் ஐலாண்டுக்குள்ளாரையே சுத்திட்டு இருக்குங்க. பட் நம்மளை பார்த்தா கொஞ்சம் ரொம்ப சையா இருக்கு. இதாங்க நம்மளோட ஸ்டே. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஹால் மாதிரி 5 பெட் இருக்குதுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:15. நல்லா இருட்டாயிடுச்சு. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அப்புறம் அது போக வந்து ரைஸ் இருக்குங்க, ஒயிட் ரைஸு, சிக்கன் கிரேவிங்க. இது வந்து நம்ம வரும்போதே அவங்ககிட்ட சொல்லணும். சிக்கன்லாம் வேணும்னா அவங்ககிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க நம்மளுக்கு வாங்கிட்டு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வாங்குறதுக்கு வந்து பணம் பே பண்ணணும் கடையில். பரம்பிக்குளத்தில் கடை இருக்குங்க. சப்பாத்தி, நல்லா நைட்டில் பயங்கரமாக சவுண்டுங்க. இந்த சீட்டில் எலி நிறைய இருக்கும் போல. மயில் சவுண்ட் பாருங்கள். ஸ்டேவை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ட்ரன்ச்சு. லைட் பூச்சி ஒன்றே மின்மினி பூச்சி இருக்குது. நல்ல கிளைமேட்டுங்க. அப்படியே மழையும் இல்லை. இப்போ அப்படியே வெளியே உட்காரக்கு ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி மூங்கில்ல பெஞ்ச் மாதிரி செஞ்சு போட்டிருக்காங்க. அப்படியே சாஞ்சு உட்காந்துக்கலாம். நம்ம இந்த வழியை தாங்க வந்தோம். நைட்டில் பாருங்கள் எப்படி இருக்கு. ஸ்பைடர் இல்லை டேமேஜ் ஆகிருக்கு. குட் மார்னிங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:15.
மழை லைட்டாக துளிச்சிட்டே தான் இருக்கு. யானையெல்லாம் எதுவும் பக்கத்தில் வந்த மாதிரி தெரிலங்க. சவுண்ட் எதுவும் இல்லை. காலையில் எப்படி இருக்குன்னு பாருங்க. காலையில் சவுண்டு பாருங்க. காலையில் 5:50 டீ சூடாங்க. அப்படியே இப்படி உட்காந்துட்டு டேமோட அந்த வியூவெல்லாம் செமையாக இருக்குங்க. காலையில் அந்த மிஸ்டி, அந்த ஹில்ஸு, இந்த கலரே பார்த்திங்கன்னா இந்த சீனரிஸ் வேறு லெவலில் இருக்குது. நல்லா ரிச்சாக இருக்குது இந்த டைமில் நிறைய யானைகள் பார்க்க முடியுதுங்க காட்டுக்குள்ளார. இன்னொரு மாதம் ஆச்சுன்னா நல்ல மழை பெஞ்சு காடு தண்ணியெல்லாம் ஏறி டென்ஸ் ஆயிரும். அப்போ வந்து யானைகள் பார்க்குறதுக்கு சான்ஸ் கம்மி. இப்போ நல்லா சைட்டிங் ஆகிட்டுருக்குங்க. அப்படியே கிளம்பி வச்சுங்க. நேற்று ஈவினிங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்தது. ட்ரெக்கிங் முடிக்கிற டைமில் நல்ல மழை. தூரமாக ஒரு யானை இருக்குங்க, டஸ்கரு. சரி பார்க்கலான்ட்டு அப்படியே முன்னாடி இறங்கிச்சு. வீட்டுக்குன் ஐலாண்ட்லேருந்து சன்ரைஸுங்க. அந்த பக்கம் ஃபுல்லாமே டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. சம்டைம்ஸ் யானை வந்து ஸ்விம் பண்ணி இந்த பக்கம் வரும். அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன ஐலாண்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஃபாரஸ்ட்லேருந்து அந்த ஐலாண்டுக்கு வந்து யானையை ஸ்விம் பண்ணிட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. மோட்டர் பாருங்கள், தண்ணி இழுக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. மூங்கிலில் ராஃப்டிங் மாதிரி பண்ணி அதில் மோட்டர் வச்சுருக்காங்க. காலைல 6:30 மணி போல படகு சஃபாரி பரம்பிக்குளம் டேம்ல நம்ம ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். போகும்போது பரம்பிக்குளம் காட்டோட மலைகளோட வியூவு, அது போக மலைகளுக்கு நடுவு சூரியனை பார்க்கும்போது அல்டிமேட்டா இருக்குங்க சன்ரைஸ் எல்லாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா லைட்டிங் கொஞ்சம் ஏர்லியா வந்துருச்சு. 5:50க்கு எல்லாமே நல்லா வெளிச்சம். ஒரு சில டைம் கொஞ்சம் சன்ரைஸ் லேட் ஆகும்போது இந்த மாதிரி டேமுக்கு நடுவு இருந்து அந்த வியூ எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே செமையா இருக்கும். ஐலாண்ட்ல இருந்து பார்த்தாவே வேற லெவல்ல இருக்கும். பட் தண்ணிக்குள்ளார இருந்து அந்த மலைகள்ல சன்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. நம்ம யானை கூட்டத்தை காலையிலயும் பார்க்க முடிஞ்சது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்குங்க. அதுவும் இல்லாம பரம்பிக்குளம் டேம்ல தண்ணி கம்மியானதுனால அந்த காட்டுக்கும் டேம் வாட்டருக்கும் இடையில ஓப்பன் ஸ்பேஸ் நிறைய காட்டை சுத்தியும் இருக்கு. அந்த ஏரியால எல்லாம் காட்டு மாடுகள், யானை கூட்டம், அப்புறம் மான்கள் கூட்டம் எல்லாமே பாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். நம்ம நிறைய பார்க்க முடிஞ்சுன்னு தடவை. அது போக பரம்பிக்குளம் டேம்ல நீர்க்காக்கா வந்து கூட்டம் கூட்டமா 100 கணக்குல நம்ம பார்த்தோம். லிட்டில் கார்மரண்ட். அப்புறம் டேமுக்கு நடுவே அங்கங்க சின்ன மரம் காஞ்ச மாதிரி எல்லாம் இருக்கு. அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா நீர்க்காக்கா அமர்ந்து இருக்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்புறம் அது போக ஒரு ஐலாண்ட்ல லாங் டிஸ்டன்ஸ்ல டஸ்கர் பார்த்தோம். டஸ்கரை க்ளோஸ்ல பார்க்கலான்னு தான் போயிட்டு இருக்கோம். அப்புறம் போற வழியில அங்கங்க சின்ன ஐலாண்ட்ல ரிவர்டன் பேர்ட்ஸுமே பார்க்க முடிஞ்சு. பட் ரொம்ப க்ளோஸ்ல பார்க்க முடியல. லாங் டிஸ்டன்ஸ்ல அப்பப்ப பறந்துட்டு இருந்தது. இப்போ டேம்ல வந்து படகுல நம்ம பயணம் பண்ணி நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஷேக்கிங் பயங்கரமா ஆகும். ஒரு சில டைம் நம்ம எடுக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு ஷேக்கிங் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு டஸ்கர் தான் நினைச்சு நம்ம போனோம். ஆனா இங்க 2 டஸ்கர் இருக்கு. இந்த டஸ்கர் ஓப்பன் ஸ்பேஸ்ல நம்மளால கிளியரா ரொம்ப க்ளோஸ்ல பார்க்க முடிஞ்சு. இன்னொரு டஸ்கர் இங்க இருக்குங்க. ஆனா அது வந்து வெளியே வரல. அந்த புதற்குள்ளார பார்த்துச்சு, மறுபடியும் அந்த புதற்குள்ளார போய் படுத்துருச்சு. இந்த மாதிரி காட்டுல ஒரு யானை தான் இருக்குதுன்ட்டு நம்ம அசால்ட்டா அதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வேற சவுண்ட்லாம் எதுவுமே லிசன் பண்ணாம வேற பக்கம் பார்க்காம விட்டுட்டோம்னா வேற சைட்ல இருந்து வேற யானை கூடி வரலாம். இங்க இன்னொரு யானை இருக்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இன்னொரு யானை, இன்னொரு டஸ்கர் இந்த ஐலாண்டுக்குள்ள இருக்கிறத. இந்த மூங்கிலுக்கு நடுவே இருக்கிற கேப்ல அப்படியே ஃபிளாட் ஆகி படுத்துருச்சுங்க அந்த யானை. இந்த யானை மட்டும் நம்மளுக்கு எல்லா ஆங்கிள்லயும் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தது. டஸ்கெல்லாம் ரொம்ப நீளமா பாக்குறதுக்கு ரொம்பவுமே அக்ரெசிவா இருந்தது. ஆனா அமைதியா வச்சிருந்தது அதோட ரியாக்ஷன்ஸை. பட் டஸ்கர் வந்து அமைதியா இருக்கிறது ரொம்பவுமே ஆபத்தானதுங்க. கடைசியா டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்புற டைம்ல பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு யானையும் பார்சிலா நம்ம பார்த்தோம். பட் கிளியரா பார்க்க முடியல. நம்ம பரம்பிக்குளம் இந்த படகு சஃபாரி ஏற இடத்துக்கு வந்தாச்சு. ரிட்டன் நம்ம இங்கேருந்து ட்ரெக் பண்ணி நம்ம கார் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. நம்ம பரம்பிக்குளம்ல இருந்து கன்னிமரா டீக் ட்ரீ வரைக்கும் போகணும். ஏதாவது வனவிலங்கு பார்க்க முடியுமான்ட்டு நம்மளால எதுவுமே பார்க்க முடியல. மூமெண்ட்ஸே பெருசா எதுவுமே இல்லை. ரிட்டன் அங்கிருந்து துணக்கடவு டேம் போற வழியில நம்ம இந்த மயிலை பார்த்தோம். இந்த பச்சை பசுமையான இருக்கிற புதர்களுக்கு நடுவே கலர்ஃபுல்லா இந்த மயிலை பார்க்கும்போது செமையா இருந்தது. தலைகளை கொத்தி கொத்தி சாப்பிட்டு அப்படியே ஸ்லோவா மூவ் ஆகி போயிட்டு இருந்தது.
நம்ம காட்டுக்குள்ளார வைல்ட் லைஃப் வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாதுங்க. கன்னிமர டீக் ட்ரீ போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா அடர்ந்த காடு, அங்க எந்த விலங்குமே பார்க்க முடியல. ஸோ மெயின் ரோடு ஆனப்படி ஆஃபீஸ் போற வழியிலலாம் என்ன இருக்கு போகுதுன்னு நம்ம அசால்ட்டா போனோம். சடனா பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல நீலகிரி லங்கூர் ரோட் சைட்லயே கூட்டமா இருந்ததுங்க. இந்த மரத்துல எல்லாம் வந்து ஜம்ப் பண்ணிட்டு பயங்கரமா ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தது. பொதுவா இந்த நீலகிரி லங்கூர் பாத்தீங்கன்னா கூட்டமா வாழ்றது 9 முதல் 30 வரைக்கும் ஒரு கூட்டத்துல இருக்கும். அதுலயும் ஆண் குரங்கு டாமினன்ட் மேல் லங்கூர் தான் பாத்தீங்கன்னா அந்த குரூப்பை வந்து லீட் பண்ணும். அந்த லங்கூர் இருக்கிற இடங்கள்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு வித்தியாசமான லங்கூர் மாதிரி தெரிஞ்சது. ஆனா பாத்தீங்கன்னா இது மலபார் ஜேம்ஸ் குரல், இதை வந்து மலபார் அணில் கூடி சொல்லுவாங்க தமிழ்ல. இது மித்த நம்மூர் சைட்ல பாக்குற அணில் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் பெரிய சைஸா பார்க்கக்கூடியது. கிட்டத்தட்ட 3 அடி வரைக்கும் குரோ ஆகுங்க. அதோட வால் பகுதி பாத்தீங்கன்னா அந்த உடம்புக்கு ஈக்குவலான லென்த்ல இருக்கும். ஜம்ப் பண்ணிட்டு காலையில் நேரம் ரொம்ப ஆக்டிவா அந்த மரத்துல ஏதோ பழங்கள்லாம் இருந்தது, சாப்பிட்டு அப்படியே மூவ் ஆகி பயங்கரமா போஸ் கொடுத்துட்டு இருந்ததுங்க. ரொம்ப க்ளோஸ்ல பார்க்க முடிஞ்சது. இந்த அணில் பாத்தீங்கன்னா ரொம்பவே மல்டி கலர்ல கலர்ஃபுல்லா இருக்கும். நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த அணிலோட ஆக்டிவிட்டி எல்லாம் பார்ப்போம். அதே இடத்துல தான் இந்த நீலகிரி லங்கூர்ஸுமே, அதுமே பாத்தீங்கன்னா தலைகள் எல்லாம் பிச்சு சாப்பிட்டு இருந்தது. இந்த நீலகிரி குரங்கு பாத்தீங்கன்னா பியூர் வெஜ், இலைதலைகளை மட்டும்தான் சாப்பிட்டு அப்படியே காட்டுக்குள்ளார வாழுங்க. இது மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பசுமையான காடுகள்லயும் இந்த சோளக்காடும்பாங்க அந்த மாதிரி இடங்கள்லயும் தான் அதிகமா நம்ம பார்க்க முடியும். இது வந்து அழிந்து வர உயிரினங்கள் பட்டியலில் இருக்கு, பாதுகாக்கப்படக்கூடிய வனவிலங்கு தாங்க. நார்மல் கிரே லங்கூர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பார்ப்போம். பட்டு இந்த லங்கூர் வந்து பசுமை காடுகள்ல மட்டும்தான், எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல மட்டும்தான் நம்ம பார்க்கறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகம். இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்ல இன்னொரு வகை குரங்கும் இருக்கு, லைன் டெயில் மக்காக்கு. அது வந்து கோர் ஜோன்ல வந்து அதிகமா பார்க்க முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எப்போவாவது ரோட் சைட்லயும் வந்து நம்ம பார்க்க முடியும். வால்பாறை சைட்ல நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப க்ளோஸ்ல லைன் டெயில் மக்காக்கு. நம்ம கார்ல முன்னாடி பேனட்ல எல்லாம் ஏறி போஸ்ட் கொடுத்தது எல்லாமே நம்ம பார்த்து வீடியோ எல்லாமே எடுத்திருக்கோம். நம்ம சேனல்ல இருக்கு, அந்த லிங்கை வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல கொஞ்சம் தூரத்திலேயே பார்த்தீங்கன்னா காட்டியான கூட்டங்க. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, ரோட்டோட்டியே நின்றுட்டு இருந்தது. பட் நம்ம காலையில் நேரம் ஒரு 8 மணி போல பார்த்தீங்கன்னா மித்த வண்டிகளும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம நிற்கிறத பார்த்துட்டு அவங்களும் சஃபாரியில் வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு சவுண்ட் போட்டாங்க. ஸோ கூட்டமாக அழகாக சாப்பிட்டு பொறுமையாக இருந்தது. சவுண்டை கேட்டதையும் அப்படியே விலக ஆரம்பிச்சது. நம்ம கொஞ்ச நேரம் தான் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுங்க. கூட்டம் அந்த இடத்துல ஆயிடுச்சுன்னா அவங்க கண்டிப்பாக சவுண்ட் போட்டாங்கன்னா வனவிலங்குகள் பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ளார மூவ் ஆயிரும். ரோட் சைடில் ரொம்ப நேரம் நிற்காதுங்க. இன்னைக்கு அதே சம்பவம் தான் நடந்தது. இந்த இடத்துல டஸ்கர்லாம் எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே பெண் யானை. குட்டி எல்லாமே இருந்தது, குட்டிக்கு பால்லாம் கொடுத்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 643 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள இந்த பரம்பிக்குளம் காடு பார்த்தீங்கன்னா ஆனமலை டைகர் ரிசர்வ், நெல்லியம்பதி, அப்புறம் அதிரப்பள்ளி காடுகளோட கனெக்ட் ஆகுது. வால்பாறை கூட எல்லாமே கனெக்ட் ஆகுது. அங்க இருக்கிற மலைகள்ல இருந்து வர தண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா பரம்பிக்குளம் டேம்ல வந்து ஸ்டோர் ஆகி துண்ணக்கடவு டேம் வழியா ஆலியா டேமுக்கு வருதுங்க. இந்த காட்டுல நம்ம பயணம் பண்ணி யானை கூட்டத்தை நம்ம அதிகமா பார்க்க முடிஞ்சது இந்த ட்ரிப்ல. பட் நம்ம புலி சிறுத்தையை கூட இந்த காட்டுல பார்க்கலாம், கரடி எல்லாமே பார்க்க முடியும். அது போக வைல்ட் டாக்ஸ் எல்லாமே இருக்குங்க. யானைகள் பாருங்க மண்ணெல்லாம் அள்ளி போட்டுட்டு அந்த பசுமையான பேக்ரவுண்ட்ல மண் அள்ளி போடும்போது அதுல தலைகளும் பச்சை பசைன்னு யானைகளோட உடம்புல வந்து அப்படியே ஒட்டி அப்படியே ஸ்லோவா மூவ் ஆச்சுங்க. ரோட் சைட்ல வெஹிக்கிள்ஸ் வந்து கம்மியா இருந்திருந்தா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் யானை கூட்டத்தை பார்த்துருக்கலாம். ஆரன்லாம் போட்டுட்டு சஃபாரியில வந்தவங்கலாம் சவுண்ட் போட்டதுனால அப்படியே மூவ் ஆயிடுச்சுங்க. காட்டுக்குள்ளார போயிட்டு இருக்கு. நேற்று ஆஃப்டர்நூன் ஈவினிங் எல்லாமே நல்ல கிளைமேட்டுங்க. இப்ப காலையில 8-8:30 பாத்தீங்கன்னா நல்ல வெயில். ஸோ டாப் ஸ்லிப் போற வழியில வேற ஏதாவது அனிமல்ஸ் ஆயிட்டாச்சுன்னா உங்களோட ஷேர் பண்றேன். குட்டி பால் குடிக்குதுங்க. நம்ம டாப் ஸ்லிப் சுற்றிலேருந்து கீழே இறங்கிட்டேங்க. பரம்பிக்குளம் வீட்டுக்குன்னு ஸ்டே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.